பெண்கள் வீட்டில இருந்தே செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்னும் அதோட ரகசியங்கள் என்னென்ன, அந்த தொழிலை நாம எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்ற ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வீட்ல இருந்தே செய்யக்கூடிய பொருட்கள் என்ன, அது எப்படி தொழில் பண்றது, அதை வச்சு எப்படி தொழில் பண்ணலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் சோப்ஸ் தயாரிச்சு விற்கலாம். நேச்சுரலான, அதாவது சோப் எப்படின்னா சோப்போட பேஸ் மட்டும் வாங்கிக்கிட்டா நம்ம போதும். சோப்போட பேஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் சோப் எப்படி செய்யறது, நேச்சுரலான சோப் எப்படி செய்யறதுன்னு லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க. நேச்சுரல் சோப்ஸ் எப்படி தயாரிக்கணும்னா, நான் அந்த பேஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கற்றாழை, உருளைக்கிழங்கு, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி நேச்சுரலான சோப்ஸை செஞ்சு நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில இருந்து வாங்குறத விட நாம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மத்தவங்க பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே நேச்சுரலான திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு விரும்புறாங்க. சோ இந்த மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு மத்தவங்க கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க வாங்கிப்பாங்க. அடுத்தது வந்து ஊறுகாய். ஊறுகாய் வந்து நம்ம கடையில எப்படியுமே ஊறுகாய் வந்து தினமும் எல்லா வீட்லயுமே யூஸ் பண்றாங்க. கடையில போய் வாங்கிக்கும் செய்யறாங்க. அதை நம்ம மார்க்கெட்ல போய் பல்கா வந்து இந்த எலுமிச்சைப்பழம், மாங்காய், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இப்போலாம் காலிஃபிளவர்ல கூட ஊறுகாய் செய்யறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஊறுகாய் செஞ்சு பக்கத்துல கொடுத்தோம்னா அவங்களும் வாங்கிப்பாங்க. நீங்களும் உங்க வீட்டுக்கும் யூசேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பக்கத்துல இருக்கவங்க வாங்கலாம், பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடை எங்கேயாவது இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸா போட்டு இந்த மாதிரி கொடுத்து விற்க சொல்லுங்க. அவங்க வந்து கடையில வர்றவங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா டப்பாலையும் கேட்பாங்க. பெரிய சைஸ்லயும் நம்ம விற்கணும். சின்ன சின்ன சைஸ்ல இருந்தா நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எடுத்த உடனே பெருசாலாம் பண்ண முடியாது. பக்கத்துல ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து வேற ஒருத்தவங்களை சஜஷன் பண்ணுவாங்க, இந்த ஊறுகாய் நல்லா இருந்துச்சு பண்ணியும் வாங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா சின்ன லெவல்ல இருந்து உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சுத்தமான நெய். நம்ம வீட்டுல வாங்குற பால்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆடைகளை எடுத்து நெய் செய்யறது எப்படி, நெய் வந்து எப்படி பால் ஆடையில இருந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாத்துக்கோங்க. அதையும் செஞ்சு பல்கா விற்கலாம். 300-400 ரூபாய்க்கு நெய்லாம் விக்குது. சோ இந்த மாதிரி நாம வீட்டுல இருந்தே சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசிங்க. அதையும் பார்த்துட்டு அந்த பிசினஸும் நம்ம பண்ணலாம். அடுத்தது வடகம். இப்பெல்லாம் வடகம் எங்கேயும் விற்கிறது இல்லை. ஆனா வடகம் பயன்படுத்துவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியில போய் பெரிய பெரிய கடைகள்ல தான் அந்த வடகம்லாம் விக்குது. அங்கதான் போய் வாங்கி செய்யறாங்க. இந்த மாதிரி நீங்களே வடகம் செஞ்சு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. இந்த மாதிரி வீட்டுல இருக்க பொருட்களை வச்சே நாம எப்படி தொழில் பண்ணலாம், சின்ன லெவல்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னாவே நம்ம முன்னேறதுக்கான வழி அதுதான். நான் இப்ப சொன்ன தொழில்கள் எல்லாமே அந்த தொழில்களோட மூலப்பொருள், அதாவது பால் அப்படின்னா பால், அது பசுமாடு வச்சிருக்கவங்க, பசுமாடு வச்சிருக்கிட்ட போய் பால் வாங்கிக்கோங்க. அங்க வந்து சுத்தமாவும் இருக்கும், விலை கம்மியாவும் இருக்கும், தரமானதாகவும் இருக்கும். அப்புறமா நம்ம ஊறுகாய் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், எலுமிச்சைப்பழம், மாங்காய் இதெல்லாம் வாங்கி உழவர் சந்தையில போய் வாங்குங்க. பெரிய பெரிய ஷாப்ல போய் வாங்குறதை விட உழவர் சந்தையில வாங்கும் போது விலை கம்மியாவும் இருக்கும், தரமானதாகவும் இருக்கும். நாம அதுல மிச்சம் பட்டி நாம அதுல கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த மூலப்பொருள் வந்து எந்த இடத்துல கம்மியா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அந்த இடத்துல போய் வாங்கி அதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தி அதுல நாம எப்படி தொழில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய பெரிய கடைகளுக்கு போய் அதுல வாங்கி அதுல கொஞ்சம் செலவுகளை ஏத்திக்க கூடாது. அதனால அந்த பொருள் எங்க கம்மியா இருக்குன்னு பார்த்து வாங்கி கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேச்சுரல் ஃபுட்ஸ். அதாவது களி, உளுந்து களி, உளுத்தங்கஞ்சி, அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகள் வச்சு ஒரு கடையே வைக்கலாம். நம்மளோட டேஸ்ட் மட்டும் பிடிச்சா போதும், அவங்க கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் விரும்புறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து தினமும் வேலைக்கு போறவங்க வந்து காலையில டைம்ல என்னால குழம்பு வைக்க முடியல அப்படின்ற பட்சத்துல உங்க குழம்பு கடையில வந்து கண்டிப்பா வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் மட்டும் பிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் விலை கம்மியா வைங்க, அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் மட்டும் பிடிச்சா போதும். நம்ம எவ்வளவு விலை சொன்னாலுமே அவங்க வாங்கிப்பாங்க. அதோட அந்த டேஸ்ட் தரமானதாகவும் இருக்கணும், சுத்தமானதாகவும் இருக்கணும், விலை கம்மியானதாகவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நேச்சுரல் ஃபுட்ஸ் விரும்புறவங்க வந்து கண்டிப்பா செய்வாங்க. உங்க டேஸ்ட் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைலரிங். உங்களுக்கு டைலரிங் தெரியும்னா
நைட்டி சப்போஸ் நீங்க என்னென்ன தைக்கிறீங்களோ நைட்டி பிளவுஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தைக்க தெரியும்னா அதுல உங்களால என்ன புதுசா வெரைட்டிஸ் கொடுக்க முடியும். இப்போ பிளவுஸ் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து கொஞ்சம் துணி எப்படியும் மிச்சமாகும், அதுல கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் தைச்சு கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்கா ரப்பர் பேண்ட்ஸ், கைக்கு வந்து ஹேண்ட் பேண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், மத்தவங்க கொடுக்காததை உங்களால என்ன கொடுக்க முடியும். இப்போ நைட்டி தைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷால்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா. இப்போ வந்து அந்த மாதிரி தான் கேக்குறாங்க எல்லாருமே, வெரைட்டிஸா அந்த ஷால்க்கு ஏத்த நைட்டிக்கு ஏத்த மாதிரி ஷால், ரப்பர் பேண்ட், ஹேண்ட் பேண்ட், கர்ஷீப்ஸ் அந்த மாதிரி உங்களால நீங்க கொடுக்கறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னால கஸ்டமருக்கு உங்களால என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அது அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க கிட்ட கொடுக்கறதுல உங்ககிட்ட தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ற பிசினஸ்லயே உங்களால என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. அது கண்டிப்பா வெற்றி அடையும், உங்களுக்கு தொழில நல்ல லாபமும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ உங்க ஏரியால ஒரு கடை இல்ல, பட் அந்த பொருளை வந்து அந்த ஏரியால உங்க சுற்று வட்டாரத்துல எல்லாருமே ரொம்ப தூரத்துல போய் வாங்குறாங்க, தினமும் வாங்குறாங்க, இல்லைன்னா அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து போய் ஹோல்சேலா அதாவது கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து பல்கா வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயே வச்சு விற்கலாம். அது எப்படின்னா மத்தவங்க அங்க போய் அவ்வளவு தூரத்துல வாங்குறதுக்கு நம்ம இவங்க கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே கம்மியா வாங்கிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிளவுஸ் மெட்டீரியல்ஸ், லைனிங் இந்த மாதிரி வந்து ரொம்ப தூரத்துல போய் வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் பல்கா வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயே வச்சு விற்கலாம். இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். உங்க ஏரியால என்ன இல்ல, நாம ரொம்ப தூரம் போய் வாங்குற பொருள் என்ன, மத்தவங்களும் இங்க கொண்டு வந்து நாம வச்சு வித்தா வாங்கிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க யோசிச்சா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி பொருளை நம்ம வீட்லயே வாங்கிட்டு வந்து வச்சு விற்கும் போது கண்டிப்பா வாங்கிப்பாங்க. நாம எதுக்குப்பா அவ்வளவு தூரம் போய்கிட்டு, அவங்க கிட்டயே இருக்கு, நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், அவ்வளவு தூரம் போறதுக்கு இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டயே வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி பொருள் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க அதை கண்டிப்பா பண்ணா அது வெற்றியும் அடையும், நல்ல லாபமும் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாட்டுக்கோழி வளர்ப்பு. நம்ம கிட்ட கொஞ்சம் இடம் இருந்தா போதும் நாட்டுக்கோழியை வளர்க்கலாம். ஏன்னா இப்ப பண்ணை நாட்டுக்கோழி அப்படின்றதும் வந்தது. சோ அதுக்கான மவுஸ் கொஞ்சம் இருக்கு, பட் நம்ம வீட்லயே வளர்த்து கொடுக்குற நாட்டுக்கோழிக்கு எப்பயுமே மவுஸ் அதிகம். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்லயே வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி முட்டை, நார்மலா இருக்க முட்டை வாங்கிக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கிப்பாங்க. நம்மளுக்கே ரொம்ப சத்து வந்து நார்மல் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டை தான். சோ நாட்டுக்கோழி முட்டையை பக்கத்துல விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நாட்டுக்கோழி முட்டையை தான் கண்டிப்பா வாங்கிப்பாங்க. அதனால நாட்டுக்கோழி வளர்ப்பும் நல்ல லாபத்தை தரும், அதையும் நாம பண்ணலாம் கண்டிப்பா. இந்த மாதிரியான தொழில் வகைகளையும் அதற்கான தொழில் ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வர சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நன்றி.